தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கணும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மனம் திரும்பிவிட்டால் என்ன செய்வாராம்? நமது நிந்தை அவமானங்களை கர்த்தர் நீக்கி அதை ஆசீர்வாதங்களாக தருவார். நிந்தையை கர்த்தர் இந்த மாதத்தில் நீக்கி அதற்குரிய பலனை உனக்கு தருவார். உன் நிந்தையை, உன் அவமானத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இந்த நாளில் நீக்கி போட்டு நீ அவமானப்பட்டதுக்கு பதிலாய் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த மாதத்துல நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தனுக்கு கீர்த்தியை உண்டு பண்ணுவார், மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். துயரமானவைகளை 2:21 அற்புதமானவைகளாய் மாற்றுவார். கசப்பு, நிந்தை, அவமானங்கள், துக்கம், துயரங்கள், ஐயோ அதை நான் நினைக்கவே விரும்பவில்லை, நினைக்கவே எனக்கு பிரியமில்லை, அதை நான் நினைக்கவே மாட்டேன் என்று அனுபவித்த துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் அற்புதங்களாய் கர்த்தர் மாற்றுவார். உன் சிந்தையை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற, உன் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற, நீ எப்பொழுதெல்லாம் சந்தோஷமா வாட நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் அந்த கடந்த கால கசப்புகள் மனதில் வைந்து உன் சந்தோஷத்தை கெடுத்து கொண்ட காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே முடிவை உண்டு பண்ணி அதற்குரிய பலனை சந்தோஷம் மகிழ்ச்சியா கர்த்தர் தருவார். கர்த்தர் சொல்லுகிறாருங்க, 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பயம் இருந்த இடத்திலே அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே மகிழ்ந்து களிகூறு, பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மனம் திரும்பும் போது இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, காயப்படுத்தினவரே காயம் கட்டுவார். கர்த்தர் சொல்றாரு, கடந்த மாதங்களிலே ஒருவேளை கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க காயப்படுத்தின கரமே, கர்த்தருடைய கரம் உன்னை ஆற்றி தேற்றி காயம் கட்ட போகிறது. அதாவது நீ பட்ட வேதனைகளுக்குரிய பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் தரப்போகிறார். அதுதாங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-27 வரலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, கண்ணீரோடு விதைத்த நீங்கள் இந்த மாதத்தில் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.